அங்கேருந்து ஒரு பேக்கரி போனோம். பேக்கரியில் வந்து சாப்பிட்டோம். எக் பப்ஸோ ஒரு டீயோ குடித்தோம். அண்ட் மறுபடியும் அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் நல்லா க்ரீனியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி போயிருக்கேன், நல்லாயிருக்கும். அண்ட் மாமியார் வீட்டுக்கு சைடு வந்துட்டோம். மாமியார் வீட்டில் வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலோடு இல்லை. எங்களை மட்டும் நான் கவர் பண்ணிக்கினேன். அண்ட் அங்கே வந்து குழந்தைய விட்டுட்டு நான் தூங்கிட்டேன். ஒரு 2 hours கிட்ட தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு நான் தேரடின்ட்டு அங்கே ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய் பட்டாசு வாங்கலான்னு போனோம். அங்கே தான் ஒரு 5 days வாங்கிட்டு இருக்கோம் பட்டாசு. நல்லா இருக்கு அங்கே பட்டாசுங்கெல்லாம். இஷ்டத்துக்கும் எடுத்து போட்டுட்டே இருந்த பட்டாசெல்லாம் எதுவுமே காசை பற்றியெல்லாம் கவலைப்படல. அப்புறம் பில்லை பார்த்தா 15,000 பில்லு. ஃபுல்லு ஷாக்கிங்கு. அப்புறம் இவ்வளோ பட்டாசியுமே ஒரு 8,000 சம்திங் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பட்டாசெல்லாம் பேக் பண்ணின்னு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டே கிளம்பிட்டோம். ஏன்னா மறுநாள் நான் ஆஃபீஸ் போகணுன்றனால. அண்டு பஸ் ஸ்டாப்பில் 11:30க்கு எனக்கு பஸ்ஸு. அண்ட் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்து பெங்களூர் மார்னிங் 5 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன்.